உங்களுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? வெளிப்படுத்தல் 3 வாசிப்போமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நல்ல ஒரு வசனம். சோ இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டது. இத போன மாசம் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் அதை தொடரல, போன மாசம் அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த சபைக்கு அவர் ஆரம்பிக்கும் போதே ஒண்ணு சொல்றாரு, தாவீதின் திறவுகோலை உடையவர், அவர் ஒரு தடவை பூட்டிட்டா யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்துட்டா யாரும் பூட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுக்கு எப்படிப்பட்ட வாசலை வச்சிருக்கிறான்? திறந்த வாசலை வச்சிருக்கிறான். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்தமா, இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தமா? இல்ல, வாழ்நாள் வாக்குத்தத்தம் இது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் திறந்துட்டாருன்னா பூட்ட மாட்டாரு. அவர் ஒரு தடவை திறந்துட்டாருன்னா பூட்ட மாட்டார்ல. அப்ப இந்த வாக்குத்தத்தம் லைஃப் டைம் வாக்குத்தத்தம்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மாசத்துக்கோ வருஷத்துக்கோ இல்ல, இது லைஃப் டைம் வாக்குத்தத்தம். நம்ம தேவனை சந்திக்கிற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஒரு தடவை திறந்துட்டேன்னா திருப்பி என்ன செய்ய முடியாது, யாரும் கூட்ட முடியாது. ஓகேவா? சோ மனுஷங்க வந்து ஒரு மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம் அவர் உங்களுக்காக இன்னைக்கு திறந்துட்டாரு வாசலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவன் வந்து ஒரு வாசலை, அவர் திறந்த வாசலை நான் என்ன செஞ்சிருக்கேன், வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? வைத்து இருக்கிறேன். ஆல்ரெடி என்ன ஆயாச்சு, வச்சாச்சு. ஆல்ரெடி நமக்கு என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. ஆனா அவர் சொல்லிட்டாரு, இந்த வாசலை நீ பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில கண்டிஷனும் சொல்றாரு. இந்த பிலதெல்பியா சபைக்குடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சபை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டர்க்கில இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? சோ இந்த சபை வந்து ரொம்ப உண்மையும் உத்தமமான ஒரு சபை. இந்த சபை உண்மையும் உத்தமமான சபை. அவங்களுக்கு என்ன சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதோ, வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துல சத்தியமா இருந்த ஒரு சபை. ஆனா இந்த சபைக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. என்ன பிரச்சனை? இந்த சபை இருக்கக்கூடிய இந்த பிலதெல்பியா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் சென்டர். நம்ம சொல்லுவோம்ல, சவுதியில போயிட்டோம் அப்படின்னா சவுதியில இருந்து குவைத்துக்கு போகலாம், சவுதியில இருந்து அபுதாபிக்கு போகலாம், சவுதியில இருந்து கத்தாருக்கு வரலாம். அது மாதிரியான ஒரு கீ பிளேஸ் இது. இந்த கீ பிளேஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சுன்னா, இந்த வியாபாரத்துக்கும் அவங்களோட கல்ச்சரை பரப்புறதுக்கும் யூஸ் ஆச்சு. ஆனா ஒரு சில பேரு, நம்மளுடைய வேதாகமத்தின் அடிப்படையில சொல்லணும்னா, கிறிஸ்தவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இவங்களை வஞ்சித்து துன்புறுத்தி இப்போ அந்த வாசல் என்ன செஞ்சாங்க, அடைச்சாங்க. அப்பதான் தேவன் என்ன சொல்றாரு, யோவானுக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு, இதே மாதிரி கடைசி நாட்கள்லயும் இருக்கும். அதனால இன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசல் இருக்குல்ல, இந்த வாசலை நான் திறப்பேன். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசலை நான் திறப்பேன். சபையே, நீ கலங்காத, நீ பயப்படாத. இன்னைக்கு நான் திறக்கிற வாசலை இனி ஒருத்தனும் ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. உனக்கு சுதந்திரமாக நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த வாசலை திறந்து நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி பிலதெல்பியாவுக்கு சொன்னாரு. அதே மனநிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வார்த்தைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு, சொல்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில, என்னோட சூழ்நிலையில எல்லாமே வந்து நான் தேவனுக்காக ஒரு வைராக்கியத்தோடு நான் வாழ்ந்த மாத்திரத்திலும், என்னுடைய எதிர்காலமானாலும் வேலைகளானாலும் இல்ல எனக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எங்க மூடப்பட்டு இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படுவீர்களானால், சிந்திப்பீர்களானால், உங்களுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், நான் என்ன செஞ்சிருக்கேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அவர் திறந்துட்டா, மறுபடியும் சொல்றான், அவர் திறந்துட்டா மூட மாட்டார்.
ஆனா அவர் நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் நம்ம ஒரு ஆராய்ந்து பார்க்க போறோம். என்னென்ன வாசல்லாம் நமக்கு அவரு திறந்து வைத்திருக்கிறார், என்னென்ன வாசல்லாம் நமக்கு அவர் திறந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். நல்லா பாத்துக்கணும், ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வாசல் திறந்திருக்கு அப்படின்னா நீங்க உள்ளாடி போய் தண்ணியும் குடிக்கலாம், சாப்பிடவும் செய்யலாம். சரிதானா? சோ திறந்தாச்சு, வாசல் திறந்திருக்கு. நீங்க உள்ளாடி போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வாசல்லாம் இன்னும் திறக்கப்பட்டு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த வசனம் எப்படி சொல்லுதான், நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்னது மாத்திரம் இல்ல, அடுத்த ஒரு லைன்ல சொல்றாரு, ஒருவனும் இத பூட்ட மாட்டான். அப்பனா பூட்டுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க போலங்க, ஒரு சில பேர் இருக்கிறாங்க பூட்டுறதுக்குன்னு. ஆனா அவர் சொல்றாரு, ஒருவனும் பூட்ட மாட்டான், கவலைப்படாதீங்க, நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்றாரு. ஆல்ரெடி அவர் முன்னாடி சொல்லிட்டாரு, அவர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜை கொடுத்துட்டு ரெண்டாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. கடைசி அந்த அதிகாரத்துல சொல்லி முடிக்கும் போது அவர் சொல்றாரு, உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாதுப்பா. ஏன்னா உனக்குன்னு உண்டான வாசலை நான் திறந்துட்டேன், உனக்குன்னு உண்டான வாசலை நான் திறந்துட்டேன், அதனால உனக்குண்டான ஆசீர்வாதத்தை நீ யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சபைக்கு அழகா நிறுத்துறாரு ஒரு நல்ல வார்த்தைகளை. அப்போ அந்த பிலதெல்பியா சபைக்கு அவர் சொன்ன ஒரு சில வாசல்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த வாசல்களை, திறந்த வாசலை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இதே மாதிரியான ஒரு சம்பவங்கள் எங்க நீங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏசாயாவுடைய புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனமும் நம்ம வாசிப்போம். ஏசாயா 45வது அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அப்படின்னா என்ன, திறந்து கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு, இப்போது அப்படியே 4வது வசனத்துக்கு வரலாம். வெண்கல கதவுகளை உடைத்து, சாதாரண கதவுகளை அவர் சொல்லலைங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து, சாதாரண பிளாஸ்டிக் தாழ்பால் இல்ல, ஓகே, இரும்பு தாழ்பால்களை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. போதும். அப்போ 1வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். 1வது காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரு என்ன செய்யறாரா, வாசல்களை திறந்து தராரு. ஓகே, யாருக்கு இங்க திறந்து தராரு? கோரேசுக்கு திறந்து தரணுங்கிறது முக்கியம் இல்லைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு திறந்து தராரு. அல்லேலூயா. அவரு வேற யாருக்கும் திறந்து தரல, நமக்கு திறந்து தந்திருக்கிறான்னு சொல்றாரு. ஓகேவா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நானே, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்கன்னா சந்தேகம் இல்லை இல்ல. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா அப்ப தேவன் சொல்றாரு, எனக்கு அவர் அன்னைக்கு கோரேசுக்கு சொன்னாரு, இன்னைக்கு கோரேசுக்கு இல்ல நமக்கு சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு தான் நான் என்ன செய்றேன், வாசல்களை திறந்து தரேங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு, ஏன் வாசலை திறந்து தரேன் தெரியுமா? சும்மா நினைச்சுக்கல, உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய கதவு, வெண்கல கதவை நான் எடுத்து போட்டு இரும்பு தாழ்பாலை எடுத்து போட்டாலும் எதுக்கு நினைக்கிறீங்கப்பா? உங்களுக்கு பொக்கிஷமும் புதையலும் கொடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. எதற்கு அவர் வாசலை திறந்து வச்சாரா? நீங்க பொக்கிஷத்தையும் புதையலையும் எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் திறந்து வச்சாரு. அல்லேலூயா. அப்போ எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், விலை உயர்ந்த ஆசீர்வாதங்கள், மகிமையான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு கதவை என்ன செய்றாரு, திறந்து தந்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாசல்களை அவர் என்ன செய்றாரா, திறக்கிறார். வாசல்களை திறக்கிறது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இன்னும் ஒரு கிளாசிபிகேஷன் போடணும் அப்படின்னா வாசிங்க, சங்கீதம் 78வது அதிகாரம், சங்கீதம் 78வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரை நம்ம வாசிப்போம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு, உயரத்தில் இருக்க மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, எந்த கதவா? இப்போ வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு
அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, மன்னாவை கொடுத்தாரு, தானியத்தை கொடுத்தாரு. அப்புறம் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். எப்படி அனுப்பினாரா? போதும். எப்படி அனுப்பினாரா? பூரணமாய். கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, நீங்க சாப்பிட்டு திருப்தி ஆகுற வரைக்கும் பூரணமா அனுப்புனாரா? அவர் வாசலை திறந்தா, ஆசீர்வாதத்தை கொடுத்தா இப்படிதாங்க கொடுப்பாரு, பூரணமா கொடுப்பாரு. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா கொசுறு கொடுக்கக்கூடிய கடவுள் இல்லைங்க நம்ம தேவன். அவர் கொடுத்தாருன்னா பூரணமா கொடுப்பாரு. எதை இங்க கொடுத்தாருன்னு சொன்னா, நீங்க சாப்பிடுறதுக்கு ஆகாரத்தை கொடுத்தாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிறாருன்னு அர்த்தம். உங்களோட வருமானத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த வருமானம் தானே உங்களுக்கு சாப்பாடு. அப்போ அன்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்ல, அதனால மன்னாவை கொடுத்து போஷித்தாரு. இன்னைக்கு வேலையை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து உங்களை போஷிக்கிறாரு. அப்ப அந்த வருமானம் எப்படி இருக்குமா? பூரணமா இருக்குமா? இந்த வருமானத்தை நீங்க விலை உயர்ந்தா பாக்குற அளவுக்கு அவரு தருவாராம். நான் எதிர்பார்க்கல பிரதர், ஆனாலும் எனக்கு நல்ல ஒரு சேலரி கிடைச்சுன்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கீங்க சாட்சி. நானுமே அப்படிதான் இருக்கக்கூடிய கம்பெனில, இப்ப இருக்கக்கூடிய கம்பெனில ரொம்ப போராடுறேன் நானு. லாஸ்ட்ல தான் ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது, நான் கேட்டதோ டேக் ஹோம் சேலரி, அவன் கொடுத்ததோ நான் கேட்ட டேக் ஹோம் சேலரி அவன் பேசிக் சேலரியா போட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. இப்படி தாங்க எதிர்பாராத விலை உயர்ந்த மகிமையாக தேவன் உங்களை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாசலை திறந்தது உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆசீர்வாதத்தின் வாசல் உங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சது? திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே சொல்றாரு. இதை இன்னும் என்ஷூர் பண்ணி சொல்றாரு. மல்கியாவினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே சொல்லிட்டாரு, பூரணமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டாரு. இங்க சொல்றாரு மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகம். ஏற்கனவே ஆகாரத்தை எப்படி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு? சம்பூரணமாய் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல வாசல். அதுதான் அர்த்தம். பல வாசல். இங்க விண்டோ, ஜன்னல் அப்படிங்கிறதுல வாசல், கதவு. வாசிங்க. இடம் கொள்ளாம போகும் மட்டும். எப்படியா? கொஞ்சம் மட்டும், ஒரு ரூம் மட்டும், ஒரு பீரோல மட்டும் இல்லங்க. அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா 10 பீரோ பத்தாதுங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, இடம் கொள்ளா போகும் மட்டும். இடம் கொள்ளா போகும் மட்டும் அவர் என்ன செய்றாரா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல் அவர் திறந்து உங்களுக்கு தாங்க கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் வாசலை யாரும் என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. அப்ப ஆசீர்வாதம் பிரதர் அழகா சொன்னாங்க. ஆசீர்வாதம் ஆல்ரெடி நமக்கு என்ன செஞ்சாச்சு? வைக்கப்பட்டாச்சு. ப்ரிப்பேர்ட் வச்சாச்சு. நம்ம சுதந்திரிக்கணும். எத்தனை பேர் ஆமென்றும் ஆமென் என்று சொல்லி அந்த வார்த்தையை சுதந்திரிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் திறந்து வைத்த வாசல்ல நம்ம பார்த்த முதல் வாசல் என்ன வாசல்? ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வாசல்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனமும் 10வது வசனமும் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலி விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதர் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் நான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தார். அவர்கள் முதலாம் காவல்களையும் இரண்டாவது காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு
கதவண்டை அங்க ஒரு இரும்பு கதவு இருக்கு, அதையும் திறந்து வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஓகே, போதும். இப்போ எல்லாம் வாசிக்கிறது நல்லா தான் இருக்குது, நேரம் இல்லாதனால சொல்லக்கூடிய வசனம் 1 2 ஏன்னா அந்த கனெக்டிவிட்டிக்காக சொல்றது, இடையில உள்ள வசனம் வாசிக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. அப்போ ரெண்டாவதாக தேவன் என்ன செய்யறாரா, ஒரு வாசலை குறித்து பேசுறாரு. இங்க என்னன்னா, யார் இங்க சமூகம், யாரு? பேதுரு கட்டப்பட்டு இருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா இப்போ முதலாவது கையில இருக்கக்கூடிய கட்டுகள் என்ன செய்யுது, உடையுது. கையில இருக்கிற கட்டுகள் உடையுது. திருப்பி போறாரு, முதலாவது காவல், அதான் ஃபர்ஸ்ட் டோர், அந்த கதவு திறக்குது. அடுத்தது போறாரு, அடுத்த கதவு திறக்குது. அதையும் தாண்டி போனா கடைசியில ஒரு இரும்பு கதவு இருக்கு, அந்த கதவு கிட்ட போனா அந்த கதவு தானாவே திறக்குது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, ஆட்டோமேட்டிக் டோர் போட்டிருக்கிறாரு. பார்க்க அப்படிதான் இருக்கும். ஐயோ என்னோட சூழ்நிலை எல்லாம் முடக்கப்பட்டிருக்குது அப்படின்னு யோசிப்போம். ஆனா நம்ம கிட்ட போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் என்ன செய்யுமா, ஓபன் ஆயிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். அதுதாங்க இங்க, அதாங்க. ஒருவேளை அது ஆட்டோமேட்டிக் டோரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த சைடு ஒரு டோர் கீப்பர் இருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு நீங்க வந்தானே திறந்து கொடுப்பாருங்க. ஆக மொத்த கதவு நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க பேதுருக்கு 1 2 3 கதவுகள் எல்லாம் தேவன் என்ன செய்றாரா, திறக்கிறாரு. இங்க தேவன் திறக்கக்கூடிய கதவு என்ன கதவுனா, சிறைச்சாலையின் கதவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி நீங்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, பவுலும் சீலாவுமே சிறைச்சாலையில இருக்கும்போது என்ன செய்யப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. போதும், வேண்டாம், வாசிக்க வேண்டாம், திறக்கப்பட்டது. அப்போ தேவன் இன்னைக்கு ஆவியானவர் நம்ம இடத்துல பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எதெல்லாம் நீங்க கெட்டப்பட்டு இருந்தீங்களோ, கெட்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா, முடிவுக்கு வரும். முடிவுக்கு வர்றது மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்க அடிமைகளா இருந்த, உங்களை அடிமைப்படுத்தி இருந்த காரியங்கள், உங்க குடும்பத்துல உங்களை வேதனைக்குண்டாக்குன காரியங்கள், உங்களை கட்டி வைத்த காரியங்கள், எல்லா கதவுகளும் இன்னைக்கு என்ன செய்யப்படும், திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குடும்பங்களுக்குள்ளேயே, கணவன் மனைவிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கும். பல பிரச்சனைகள்லாம் பெருசா பிரச்சனைகள்லாம் இருக்காது. நல்லதான் போயிட்டு இருக்கோம், நல்லதான் போயிட்டு இருக்கோம். யாராவது ஒரு ஆள் வந்திருப்பாங்க, பையன் சைடா இருக்கலாம், பொண்ணு சைடா இருக்கலாம், பேசிட்டு 10 நிமிஷம் பேசிட்டு போவாங்க, ஒட்டுமொத்த குடும்ப சமாதானத்தையே தூக்கிட்டு போயிருவாங்க. ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீங்க இருக்கிறீங்களா? தேவன் சொல்றாரு, உங்களை கட்டி வச்சிருக்கிற இந்த கட்டுகள் இன்றைக்கு என்ன செய்யப்படுது, உடைக்கப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த காரியத்தின் மேல நீங்க மன கடினத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அந்த காரியம் இன்னைக்கு உடைப்படும், திரிப்படும் போதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு அடிமைப்படுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு விடுதலையின் வாசலை என்ன செய்றாரு, உங்களுக்கு திறந்து தருகிறான்னு சொல்றாரு. பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கா, இந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து என்னால மீண்டு வர முடியல, இது என்ன அடிமைப்படுத்தி இருக்கு, கட்டி வைத்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த சிறையிருப்பையும் தேவன் என்ன செய்றாரு, இன்னைக்கு மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கத்தார்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, கடன் பிரச்சனை, லோன் பிரச்சனை. தேவன் சொல்றாரு, எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுங்க. எப்படி இது முடியும்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவதூதன் திடீர்னு தான் வருவாரு. அவர் வந்துட்டாருன்னா சும்மா சாதாரண காரியங்களா நடக்காதுங்க. சாதாரண தேவனிடத்துல இருந்து ஒரு பதில் வந்துருச்சுன்னா, அந்த பதில் உங்களை சாதாரணமா ட்ரீட் பண்ணாது. அதை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கதாங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அங்க 1 2 அல்ல, 3 4 கதவுகள் சேர்ந்து சேர்ந்து திறந்துட்டு இருக்கோம். நீங்க போக போக உங்களோட சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே போகும். அதுதாங்க தேவனுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லுகிறாரு, இரண்டாவதா உனக்கு ஒரு விடுதலை முன் கதவை நான் என்ன செய்றேன், திறந்து வைத்திருக்கிறேன், திறந்து வைக்கிறான். நீ இதெல்லாம் தடை நினைச்சிட்டு இருக்கிறீல, நீ தடை இல்ல, எல்லா கட்டுகளும் இன்னைக்கு உனக்கு உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மூன்றாவதா ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு. என்ன காரியம்? மூன்றாவது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 8 9 வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16 8 9.
பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டது. என்ன கதவுன்னு சொல்றாரு? இத அனுகூலமான கதவு திறக்கப்படுது. ஓகே, வாசிங்க. விரோதம் செய்கிறவர்களும் போதும். அப்போ இங்க என்ன செய்றாங்கன்னா, நம்ம பிரதர் சொன்னது போலதான் ஊழியங்கள்ல தேவன் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு, உங்களுக்கு ஒரு அனுகூலமான கதவு, சத்தியத்துல ஊழியத்துல ஒரு அனுகூலமான கதவுகளை திறக்க போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தான் தேவன் ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுடைய ஊழியத்துல ஒரு அனுகூலமான வாசல் என்ன செய்யப்பட போகுது, இந்த வாசல் திறக்க போகுது. அல்லேலூயா. அவர் அனுகூலமான வாசலை திறந்துட்டாருன்னா நீங்க 1-2 வரல வச்சு கவுண்ட் பண்ண முடியாது. அது பெருக்கி கொண்டே போகும். பெருக்கத்தின் வாசல் கூட நம்ம சொல்லலாம். அந்த அனுகூலமான வாசல் அது எப்படி இருக்கணும், ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போஸ்தலர் 2:40 வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 2:41 அபிஷேகம் பெற்ற பிறகு சபையில எத்தனை பேர் சேர்ந்தாங்களா? 3000 பேர் சேர்ந்தாங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 4:4 வாசித்தீங்கன்னா, வசனம் பிரஸ்தாபிக்கப்பட்ட பொழுது எத்தனை பேர் இருந்தாங்களா? 5000. 3000, 5000. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 5:14 இப்ப என்ன செஞ்சாங்களா, திரளான புருஷரும் ஸ்திரீகளும் என்ன செய்யப்பட்டாங்களா, சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்தது அப்போஸ்தலர் 6:1 சொல்றாரு, சீஷர்கள் பெருகினார்கள். கவுண்ட் சொல்ல முடியல. இப்போ ஆவியானவரை கவுண்ட் சொல்ல முடியாத அளவுக்கு பெருக்கம், ஊழியத்தின் பெருக்கம். அடுத்த வசனம் சொல்லுது, ரோமர் 8:1-8 உலகமெங்கும் பிரசித்தப்பட்டது. அப்ப 3000, 5000, அதுக்கப்புறம் திரள், பெருக்கம், உலகமெங்கும். இதுதாங்க ஊழியத்தினுடைய பெரிய ஆசீர்வாதம், அனுகூலத்தின் வாசல். அல்லேலூயா. இந்த வாசலை தேவன் என்ன செய்றாரு, திறக்கிறாரு. அனுகூலத்தின் வாசலை அவர் திறக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஊழியத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, வளர போறீங்க. தேவனுடைய ஊழியத்துல உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, முத ஈடுபடுத்திக்கோங்க. ஏன்னா ஆசீர்வாதம், பெருக்கமான ஆசீர்வாதத்தை தேவன் தர போறாரு. அல்லேலூயா. அப்பதான் நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஈடுபடுத்திக்கணும். உங்களை ஊழியத்துல தேவனுக்காக ஈடுபடுத்திக்கோங்க வேணும். இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 24வது அதிகாரம் 9வது வசனம். இங்க ஒரு கதவு குறித்து சொல்றாரு. சங்கீதம் 24:9 நமக்கு தெரிஞ்ச வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நான் நேத்து தான் சொன்னேன், இந்த வாசல்னா என்ன, கதவுனா என்னன்னு நேத்து ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்தான். ஓகேவா? இப்போ வாசல்களே உயருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், உன் கதவும் உயர போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசல்களே உயருங்கள் அப்படின்னா உன் கதவும் உயர போகுதுன்னு அர்த்தம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதுல 2 காரியங்களை சொல்றாரு. அநாதி கதவுகள்னு ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க. அது என்ன அநாதி கதவுகள்? அநாதி கதவுகள் என்ன? அநாதி கதவுகள் ஓகே, நம்ம அநாதி தேவன் அடைக்கலமே. அந்த அநாதினா என்ன அர்த்தம், அததான் நான் கேட்கிறேன். அநாதினா என்ன அர்த்தம்? என்டர்னல். அநாதி தேவன் அப்படின்னா என்றென்றைக்கும் தலைமுறை தாண்டி ஒரு சில பிரச்சனை உங்களுக்கு அப்படிதானே இருக்கு. எங்க அப்பா காலத்துல வந்த பிரச்சனை, தாத்தா காலத்துல வந்த பிரச்சனை, இன்னும் இந்த பிரச்சனையோட தான் இருக்குது. இந்த சொத்துகள் இப்படியே தான் இருக்குது, இன்னும் இந்த குடும்பங்கள் இப்படியே தான் இருக்குது. தலைமுறையா உங்களுக்கு இருக்குது பாத்தீங்களா பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் தேவன் சொல்றாரு, அந்த பிரச்சனைகள்லாம் என்ன செய்யப்பட போகுதுன்னா, இப்போ கதவு உயரும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் வெளியில போக போகுதுங்கிறார். அல்லேலூயா. சில பிரச்சனைகள் அப்படியே இருக்குது பிரதர், 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 15 வருஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க இடத்துல இன்னொரு வசனம் சொல்றேன். ஏசாயா 6:4 வாசிப்போமா? ஏசாயா 6:4 இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாசல்ங்க. இது நம்மளுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய மாற்றத்தை, அந்த வசனங்களை வாசிங்க. ஏசாயா 6:4. கூப்பிடுறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து புகையினால் நிறைந்தது. அப்போ கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் என்ன செஞ்சதா? வாசல்களின் நிலைகள் அசையுமா? அசையுமா? கூப்பிடணும். நீங்க கூப்பிடணும். கூப்பிட்டீங்கன்னா என்ன செய்யப்படும்? அசைக்கப்படும்.
தலைமுறையா இருந்த பிரச்சனை தான். ஆனா தேவனை நோக்கி நான் ஜெபிச்சேன், தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன். இன்னைக்கு அந்த வாசல் என்ன செய்யப்படுது? அசைக்கப்படுது. அப்படியே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப என்ன செய்யப்படுது? அசைக்கப்படுது. ஏன் அசைக்கப்படுது, ஏன் உயருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. எப்ப மகிமையின் ராஜா நமக்குள்ளாக வர்றாரோ அப்ப தலைமுறையா இருந்த உங்களோட பிரச்சனைகளை, தலைமுறையா இருந்த உங்களோட தடைகளை, இது எல்லாத்தையும் ஒரு அசைவுக்கு கொண்டு வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவர் வந்தார்னா வாசல் பெருசா போடணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி நினைப்பேன், பழைய காலத்துல வாசல் சிறுசா போட்டாங்க, அதான் ஆசீர்வாதம் சிறுசு. ஏன்னா கடவுள் குனிஞ்சு வர்றதுக்காக கஷ்டப்பட்டிருப்பாரு. வாசலை தூக்கி போடுவான், ஆசீர்வாதம் பெருசா வரும்னு நினைப்போம். ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா ஆசீர்வாதம் பெருசுதாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க, முன் வாசல பெருசா போடுங்க, பின் வாசல குட்டியா போடுங்க. ஏன்னா ஆசீர்வாதம் பெருசா வரணுமா, ஆனா போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா போனா போதுன்ட்டு. ஆனா என் தேவன் சொல்லுறாரு, வாசலை நான் திறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அசையாததும் இன்னைக்கு அசையும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க அசையக்கூடிய வாசல். அல்லேலூயா. இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குதுன்னா அது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருங்கிறார். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட வாசல்களை தேவன் உங்களுக்கு என்ன செய்றாரு? திறந்து தராரு. இன்னும் ஒரு வாசல், இந்த வாசலை சும்மா போன் பண்ணும்போது ஒரு பிரதர் சொன்னதுதான், ஆனா அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிதான். இந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், ஆசாரிப்பு கூடாரத்துல முதலாவதாக ஒரு வாசல், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெரக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். 3 பார்த்தா சொல்லியிருப்பாரு. முதல் வாசல், இரண்டாவது வாசல், மூணு வாசலுமே அவர் தாங்க. அவர் அன்றி நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதா அதோட கான்செப்ட். அவர் சொல்றாரு, நீங்க முதல் வாசல் வழியா வந்தீங்க, உங்களுக்காக திறந்தேன். இரண்டாவது வாசல் வழியா வந்தீங்க, எமாத் அப்படிங்கிறது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாடி என்றால் அதையும் உங்களுக்காக திறந்தேன். மூணாவது வாசலுக்கு நீங்க வந்தீங்கன்னா வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு தடையா இருக்கும் ஒரு திரைச்சில. ஏன்னா அங்க பரிசுத்தம் அல்ல, மகா பரிசுத்தம் இருக்கக்கூடியது. தேவன் சொல்றாரு, நான் என்னுடைய ரத்தத்தினால அந்த கதவை என்ன செஞ்சுட்டேன், இப்ப நானு திறந்துட்டேன். யாருக்கு திறந்தேன்? உங்களுக்கு, எனக்கு அவர் திறந்தார். எதுக்கு? என் பிள்ளைங்க, என் ஜனங்க எங்க வரணும்? என்னண்ட வரணும், தைரியமாய் வருவதற்கு. கிருபாசனத்தினுடைய வாசல் என்ன செய்யப்பட்டது? இன்றைக்கு உங்களுக்கு திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேவன் எனக்கு கிருபாசனத்தின் வாசல் அவர் திறந்தார்னா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே கிருபையாக தான். ஆமென். தேவன் சொல்றாரு, திறந்த வாசலை வைக்கிறான். இந்த வாசல் எல்லாம் நான் திறந்து என்ன செஞ்சிருக்கேன்? உங்களுக்காக வைத்திருக்கிறான். இத ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுது, ஒருவனும் பூட்ட முடியாப்பா. ஒரு சில கதவுகள் என்ன செய்யப்படும்னா பூட்டவும் படும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆசீர்வாதம் எனக்கு வரல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில கதவுகளை தேவனே பூட்டுறாரு. ஹல்லேலூயா. தேவனே பூட்டுறாரு. அவர் பூட்டக்கூடிய வாசலுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளை பாதுகாக்க. நம்ம நைட்டு ஆனா எத்தனை பேர் இங்க புத்திசாலித்தனமா நம்பிக்கையோட கதவை திறந்து போட்டு தூங்குறீங்க? ஏன் யாரும் கதவை திறந்து போட மாட்டீங்களா? ஏன்? அப்ப உங்களுக்கு பாதுகாப்புக்காக பூட்டுறீங்கல்ல கதவை. அதே தாங்க கடவுள் சொல்றாரு, நான் பூட்டுறதப்பா உன்னுடைய பாதுகாப்புக்கு. இப்படிதான்ப்பா எக்ஸாம்பிள் சொல்றாரு. நோவான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனை நானு பேழைக்குள்ள அவன் குடும்பம் எல்லாத்தையும் வச்சு வேற யாரும் பூட்டல, நான் பூட்டுனப்பா. ஏன் தெரியுமா? வெளியில பெரிய அழிவு போயிட்டு இருக்கு. அந்த அழிவுல உங்களை எல்லாம் நான் மீட்கும்படியாக ஒரு சில நேரத்துல நான் கதை பூட்ட வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. ஆனா நான் பூட்டுறது உங்களுடைய அழிவுக்காக அல்ல, உங்களோட ஆசீர்வாத தடைக்காக அல்ல, உங்களை நான் பாதுகாப்பதற்காக சொல்றாரு. அல்லேலூயா. ஆதியாகமம் 7:14 தான் இந்த வார்த்தையை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ தேவன் பூட்டுறாருன்னு சொன்னா நினைச்சிடக்கூடாது, தேவன் என்ன பனிஷ் பண்றாருன்னு நினைச்சிடக்கூடாது. அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது ப்ரொடெக்ஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. லோத்தை இப்படிதாங்க அவர் என்ன செஞ்சாரா, லோத்துக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது கைய வெளியில விட்டு லோத்தை என்ன செஞ்சாரு, புடிச்சு உள்ளாடி இழுத்து கதவை போட்டுனாருங்க. அப்போ எப்பெல்லாம் நமக்கு ஆபத்து வருதோ நம்மளை பாதுகாக்க அவர் என்ன செய்யறாரு, கதவை
பூட்டுறாங்க. ஒரு சில நேரத்துல இப்படி பூட்டினால தான் சங்கார தூதன் வரும்பொழுது அந்த பூட்டப்பட்ட கதவுல இருந்த ரத்தத்தை பார்த்து அங்க அழிவு கொடுக்காதபடி அவன் கடந்து போனான். ஒரு சில நேரத்துல கதவு பூட்டப்பட்டிருக்கணும், அந்த பூட்டப்பட்ட கதவுல இயேசுவின் ரத்தமும் இருக்கணும். அல்லேலூயா. இல்ல அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது. இந்த பிரதிபா சபைக்கு அவர் சொல்லும்போது அழகா சொல்லுவாரு. வெளிப்படுத்தல் 3:10 கடைசி வார்த்தையை வாசிங்களா. 3:10 கடைசி வார்த்தை என்னன்னு பாருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நானும் உன்னை காப்பேன். யாருக்கு சொன்னாரு? பிலதெல்பியா சபைக்கு சொன்னாரு. இன்னைக்கு அந்த வார்த்தை தாங்க நமக்கும். நான் ஒரு சில நேரத்துல உன்னை நானு காப்பதற்காக என்ன செய்யறேன், நானு கதவுகளை போட்டுறான். நீ நினைச்சிடாத நான் உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்ட்டு. தாமதம்ங்கிறது தடையல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தாமதம் அப்படிங்கிறது தடையல்ல. தாமதம் அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ தேவன் பூட்டுறான்னு சொன்னா நம்மள பாதுகாக்க. அல்லேலூயா. இன்னொரு ஒரு இடத்துல எல்லாம் பூட்டுவாரு. எதுக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவை தட்டின உடனே பிரதர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன செய்வாங்க, டக்குன்னு இந்த சாரியை சரி பண்றது, தலையை சரி பண்றது, இந்த ட்ரெஸ்ஸை மாத்துறது. எதுக்கு? நான் கொஞ்சம் ஆயத்தம் இல்லாம இருந்துட்டேன், வந்துட்டாங்க, கொஞ்சம் நான் ஆயத்தப்படுத்துறேன், அது வரைக்கும் கொஞ்சம் கதவை பூட்டியே இருக்கட்டும். அது நான் மாதிரிதான் கடவுளும் ஒரு சில நேரத்துல நீங்க ஆயத்தப்படணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் பூட்டி வைக்கிறாரு. அல்லேலூயா. மோசே இப்படிதான் பூட்டி வச்சாரு. ஒரு 40 வருஷம் மீதியான் தேசத்துல மறைத்து பூட்டி வச்சிருந்தாரு. ஏன் தெரியுமா? கொஞ்சம் நீங்க இரு, உனக்கு ஒரு சில ஆயத்தங்கள் தேவை. தாவீது அப்படிதான் செஞ்சாரு. ஆயத்தங்கள் தேவை. சீஷர்கள் அப்படிதான் வச்சிருந்தாரு. அதே மாதிரி யோசேப்பு அப்படிதான் வச்சிருந்தாரு. ஒரு சில இடத்துல எல்லாவற்றையும் அவர் பூட்டி வச்சிருந்தவங்க, மறைத்து வச்சிருந்தவங்க எல்லா காரையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் பூட்டி வச்ச பிறகு எப்ப கதவை திறக்கிறாரோ திருப்பி அங்க வெளியில வரும்போது சாதாரண வரமாட்டாங்க. பெரிய தலைவர்களும் பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடியவர்களா வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு சொல்றாரு, ஒரு சில இடத்துல இன்னும் பூட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறியாப்பா, நீ கவலைப்படாத, நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு, ரெண்டாவது நான் உன்னை ஆயத்தப்பட உருவாக்குவதற்காக நான் பூட்டி வச்சிருக்கேன். இன்னும் நீ என்ன செய்யப்பட வேண்டாம், உருவாக வேண்டாம். நீ உருவானத்தான் நான் உனக்குன்னு வச்சிருக்க கூடியத நீ அனுபவிக்கணும், சுதந்திரிக்கணும்னா நீ உன்னோட ஆயத்தத்துல கொஞ்சம் கம்மியா இருக்குது, அத சரி பண்றதுக்காக தாங்க அவர் பூட்டி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, நான் பூட்டிட்டேன்னா ஒருத்தனும் திறக்க முடியாது. அவன் உருவாகிற வரைக்கும் நான் அவனை பூட்டி தான் வச்சிருப்பேன். யாரும் என்ன செஞ்சிட முடியாது, இது பண்ண முடியாது. அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, கீழே உள்ள வசனங்களை வாசித்தீங்கன்னா, உனக்குண்டான கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி. அப்போ தேவன் உங்களை மறைத்து பூட்டி வைத்தார்னா அது யாரும் திறந்தவங்க கிரீடத்தை பறிச்சிட முடியாது. அவரு உங்களை உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மகிமையாக நீங்க வெளியே வருவீங்க. அல்லேலூயா. நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு சொன்னா அது ஆசீர்வாதமா இருக்கும், அது அதிசயமா இருக்கும், அது அற்புதமா இருக்கும், அது ஒரு தலைமையா இருக்கும், அது பிறருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல தேவன் போட்டி இருக்கிறாரோ அந்த காரியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அனுமதிங்க. எந்தெந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு இன்றைக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறாரோ அந்தந்த காரியத்துல எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் திறந்ததை ஒருத்தனும் போட்ட மாட்டேன், தைரியமா இருங்க. இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த வருஷத்துக்கோ இந்த மாசத்துக்கோ அல்ல, லைஃப் டைம் வாக்குத்தத்தம். இதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வராரு. ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவான். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வராரு. வழி நடத்திட்டு வரும்போது திடீர்னு அப்படியே போய் என்ன செஞ்சிடல, கானான் தேசத்தை சுதந்திரிச்சுங்கன்னு சொல்லல. ஏன்னா அவர் பார்க்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாங்க எப்படி இருக்கிறோம், வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறோம், ஆனா அவங்க ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியாப்பா, அப்ப நீ என்ன செய்யப்பட வேண்டாம், உன்னை நானு வெட்டிக்கிளே இருக்கிற உன் மனசுலயே நீ வெட்டிக்கிளின்னு முடிவு பண்ணிட்ட, உன்னை நான் வச்சு என்ன செய்ய முடியாது, ஒரு வெற்றியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வச்சு உருவாக்குறாரு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் உருவாக்குறாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இவங்க அடிக்கிறாங்க. இப்ப வெட்டிக்கிளியா இருந்தவங்க இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, ஆய்பட்டணத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, அந்த தைரியம் எப்படிங்க வச்சு அவர் உருவாக்குறாரு.
அவர் உருவாக்கிதாங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உருவாக்காம ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. அதனால அவர் செய்வது நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நேரம் முடிஞ்சதுனால கண்டிப்பா நீங்க இதை இன்னும் யாராருக்கு இந்த வாசல்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறத இன்னொரு ஆங்கிள் படிச்சு பாருங்க. நிச்சயமாக தேவன் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்த வசனம் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனமா இருக்கும். எத்தனை பேத்துக்கு இந்த வசனங்கள் ஸ்லிக்ல போன வருஷம் ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க, அது எத்தனை பேத்துக்கு ஞாபகத்துல இருக்கு? சொல்லுங்க. ரோமர் 8:11. ஒரு வாக்குத்தத்த வசனமும் மறந்துடாதீங்க. செகண்ட், அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஒரு மாசமும் நீங்க அதை அதிகமா தியானிக்கிறீங்க. அந்த வசனங்கள்லாம் சாதாரண வசனம் இல்ல. ஸ்லிக் மினிஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்த வசனத்தோட முக்கியம் என்னங்கிறது நான் உணர்ந்தேன். ஓகேவா? இந்த வசனத்தை என்னைக்கு நீங்க அதை படிச்சீங்களா இல்லையா, என்னைக்கு அந்த வசனத்தை பார்த்தோமோ அப்பவுமே முடியாது போச்சு. இனி ஸ்லிக்ல கூப்பிட்டா இதை தான் பத்தி பேசணும்ட்டு. ஹல்லேலூயா. வசனங்களை வாசிங்க. வாக்குத்தத்த வசனங்கள் உங்க வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக வழி நடத்தும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை மட்டும், ஒரு சின்ன ஸ்டான்ஸ் மட்டும் நம்ம பாடிடலாமா? பாட்டு டிஸ்பிளே தான் பண்றீங்களா? இந்த பாட்டு எனக்கு உண்டான பாட்டு அல்ல, ஆனா உங்களோட வாக்குத்தத்த பாட்டு. ஜஸ்ட் நீங்க அதை ஒரு சின்ன ஸ்டான்ஸ் மட்டும் நீங்க கேளுங்க, இதை படிங்க. இந்த வருஷம் ஃபுல்லா இந்த பாட்டு உங்களோட வாயில என்ன செய்யப்பட்டிருக்கணும், இருக்கணும். நேரம் இல்ல, சீக்கிரமா